Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் முனியப்பன் நகரில் இலவச வீட்டுமனை இடத்தை முறையாக அளந்து கொடுக்க கோரி பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் தலைமையில் ஏராளமானோர் மனு கொடுக்க திரண்டனர். விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரம். வணக்கம் பிரகாஷ். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பெருங்குடி ஊராட்சியில் உள்ள முனியப்பன் நகர் பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு 128 ஆதி திராவிட மக்களுக்கு இந்த தமிழக அரசு அந்த இலவச வீட்டுமனை பட்டா என்பது வழங்கியிருக்கிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களுக்கு இந்த பட்டா வெறும் ஆவணமாக மட்டுமே உள்ளதாகவும், ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்தை அளந்து கொடுக்கப்படவில்லை என அந்த குற்றச்சாட்டு என்பது எழுதியிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் தங்களுடைய ஆவணத்தின்படி அந்த பகுதியில் அந்த இடங்களை அளந்து கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து இந்த ஆதிதிராவிட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 128க்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கோரிக்கை என்பது மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கி வரும் நிலையில், ஆனால் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டு வருகிறது. தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக அந்த பகுதியில் அந்த இடங்களை அளந்து கொடுக்காதன் காரணமாக இவர்கள் நிரந்தரமாக வீடுகளை கட்டாமலும் நாங்கள் இருப்பதாகவும், அதனால் எங்களுக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் எங்களது பட்டாவிற்கு ஏற்றவாறு அந்த பகுதியை அளந்து கொடுக்க வேண்டும் என அந்த கோரிக்கை வைத்த நிலையில்தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அந்த பகுதி மக்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம். இப்போ என்ன கோரிக்கையை வலியுறுத்தி இப்போ இந்த மதுரை மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கீங்க? மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்ததுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்க? சார், 128 பேருக்கு 2023 பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டா கொடுத்தவங்களுக்கு இடம் அளந்து கொடுக்கல. அதனால அந்த மக்கள் இந்த மழை காலத்தில் சிரமத்தில் இருக்காங்க. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே 4-5 குடும்பம் இருக்காங்க. அதனால உடனே அந்த இடம் அளந்து கொடுத்துட்டா அதில் அவங்க வீடு கட்டி அவங்க அங்கே குடி போயிடுவாங்க. இப்போ மழையில் ரொம்ப சிரமப்படுறாங்க. தொடர்ந்து ஒரு 10 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதுக்காக மனு கொடுத்துருக்குறோம். கொடுத்த பட்டாவுக்கு நீங்கள் இடம் அளந்து கொடுங்கன்னு. திடீர்னு நேற்று தாசில்தார் அங்கே அந்த குடிசை பகுதியில் இருக்கிற மக்களை காலி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பகுதியில் இருக்காதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிற பட்டா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, ரொம்ப சிரமப்படுறாங்க, மழை தண்ணி சாக்கடை இப்படி சிரமமாக இருக்குது. உடனடியாக அவங்களுக்கு பட்டா தரணும். கொடுத்த பட்டாவுக்கு நீங்கள் இடம் அளந்து கொடுங்கன்னு கேட்குறோம். இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்டவங்களுக்கு பட்டாவும் கொடுக்காமல் இருக்குது. இந்த 2 கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். தாசில்தார்கிட்ட ஒரு 10 தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்கோன்னு சொன்னதை கூட அவர் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே செஞ்சு தரணுன்றது எங்களோட கோரிக்கை. கண்டிப்பாக. இப்போ இதே பகுதியில் அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய அந்த மக்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இப்போ இந்த பட்டா கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை அளந்து கொடுக்காதனால இந்த குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மழை நேரத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கிறீங்க? இப்போ காய்ச்சலாக கிடக்கும். நாங்கள்லாம் பூரா மழை தண்ணிக்கெல்லாம் எருமை காய்ச்சல் குழந்தை குட்டிகளுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். சகதிக்கிலையும் தண்ணிக்கிலையும் கிடந்து சாக்கடை தண்ணிக்கல எருமை ஒரு நாளைக்கு ஊசி போடுறதுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கனாக்கில் இடம் கொடுத்தா தானே சார் நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்க முடியும். பூரா செகதிக்கிலையும் தண்ணிக்கிலையும் கடந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீடு பூரா ஊற்றடிச்சு கிடக்கு. அதுலேயும் சட்டி முட்டியெல்லாம் நேற்று தூக்கி களைக்கட்டுற வியோ பெருங்குடி வியோ தூக்கி எரிஞ்சுட்டார். நம்ம தாசிலார் அம்மாள் தூக்கி எரிஞ்சிருச்சு. பூராத்தையும் சட்டி முட்டியெல்லாம் அள்ளி எரிஞ்சு தார்பாய் 2500 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருந்த தார்பாய் 15,000 செலவழிச்சு வீடு போட்டதெல்லாம் 2 கிழிச்சு விட்டாங்க. கிழிச்சு விட்டு நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எந்திரிச்சு போங்க, இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டுறாங்க. அப்படி இருக்கிறனாக்கெல்லாம் நாங்கள் எப்படி இருப்போம்? குடியிருப்போம். எங்களுக்கு இடம் வேணும். இடம் முக்கியமாக எங்களுக்கு இடம் வேணும் சார். வீடு வாசல் இல்லாமல் கிடக்கும். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுக்கு பட்டாவா கொடுத்துருக்காங்க, வெறும் ஆவணமாக மட்டும்தான் வச்சுருக்கீங்க. இப்போ அளந்து கொடுக்காதனால வேறு நீங்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? உங்களோட கோரிக்கை என்ன சொல்கிறீங்க? மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கீங்க, என்ன சொன்னாங்க? எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, ஆனால் இடம் அளந்து கொடுக்கல. ஆனால் இடம் அளந்து கொடுக்குறதுக்காக நாங்கள் கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு பார்த்து அவ்வளோ. நீங்கள் சொல்லுங்கள். அன்னைக்கு பிள்ளைங்க ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் பிள்ளைங்குட்டியுமா இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இடமே பத்தலை. அந்த இடம் பத்தாமல் அந்த பிள்ளைகளை வெளியில் ஓடி வெயிலுக்கும் மழைக்கும் வெளியில் கீழே போட முடியுமா? அப்போ எங்களுக்கு கொடுத்த இடத்த நாங்கள் எங்கள் உரிமையைத்தான் கேட்குறோம். மற்றவங்க உரிமையை நாங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பிரகாஷ், இந்த பகுதியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த பெருங்குடி முனியப்பன் நகர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மக்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 128 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டாவிற்கான இடத்தினை உடனடியாக அளந்து கொடுக்க வேண்டும் எனவும், அந்த இடத்தினை அளந்து கொடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். பிரகாஷ்.
விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.